ஹாய், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 3/5/2025ங்க. நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம வீக்லி ரீகேப் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன நம்ம பண்ணணும், என்ன கால்ஸ் கொடுத்தோம், என்ன ப்ராஃபிட் பண்ணோமா, லாஸ் பண்ணோமா அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் இது கண்டினியூஸாக, இது 4வது வாரம் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ டைம் மார்னிங் 9:50 ஆச்சுங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? 28/4/2025 அன்னைக்கு சில்வர் ஒரு செல் கால் கொடுத்துருந்தோம். 96,420 செல் கால் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். பட் அந்த என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நைட் நம்ம க்ளோசிங்கில் 96,587 க்ளோஸ் ஆச்சு. நம்ம அதையே அப்படியே எடுத்துட்டோம். அதனால் 5,010 லாஸுங்க அந்த அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ மண்டே அன்னைக்கு வேறு எந்த கால்ஸும் கொடுக்கல. அடுத்து டியூஸ்டே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கொடுத்துருந்தோம். பை கால் கொடுத்துருந்தோம். 5,215 பை, ஸ்டாப் லாஸ் 5,180, டார்கெட் 5,300 சொல்லிட்டு இது ஸ்டாப் லாஸ் 35, ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. அதில் 3,000 லாஸ்ங்க. அதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கொடுத்துருந்த 24,400 புட் எடுத்துருந்தீங்கன்னா, நான் கொடுத்துருந்த 70 குவான்டிட்டி, அதில் ஒரு 25 பாயிண்ட் பிடிச்சல ஒரு 13,125 ப்ராஃபிட்டுங்க. சேம் டே பேங்க் நிஃப்டி கொடுத்துருந்தோம். 950 குவான்டிட்டி கொடுத்துருந்தோம். சாரி, 980 என்ட்ரி கொடுத்துருந்தோம். 1,100 எக்ஸிட் பண்ணால் அதில் ப்ராஃபிட் 27,000ங்க. ஓகேங்களா? அது டியூஸ்டே. வெனஸ்டே என்னோட சில பர்சனல் காரணங்களால கால்ஸ் கொடுக்க முடியல. ஸோ அந்த அன்னைக்கு எந்த கால்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணலைங்க. நாங்களும் ட்ரேட் எடுக்கல அந்த அன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் வெளியில் போகிறதுனால எதுவும் பண்ண முடியல. அடுத்து 1ஆம் தேதி மே 1ங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாலிடே, ஈவினிங் மார்க்கெட் தான் இருந்தது. ஈவினிங் மார்க்கெட்டுக்கு நம்ம எது கால்ஸ் ப்ரொவைட் பண்ணலைங்க அந்த அன்னைக்கு. ஸோ 2ஆம் தேதி ஃப்ரைடே நேற்று எடுத்துட்டீங்கன்னா நிஃப்டி தான் கொடுத்தோம். 24,400 புட்டு தான் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி 187 90 காசில் ஒரு 300. அது நேற்றுலேருந்து, அதாவது ஃப்ரைடேலேருந்து லைவ் மார்க்கெட்டுங்க. இது நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன். என்ன ஃபண்ட்ஸ் உள்ள வச்சு இருந்தது, அதை வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன், காமிச்சிருந்தேன். அது திருப்பி 187 90க்கு எடுத்தோம். மறுபடி கீழே மறுபடி ஏவரேஜ் பண்ணி எடுத்தோம். எல்லாமே 212 வெளியில் வந்துட்டு என்னோட ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 7,231, 16,267, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 23,497 ரூபாய்ங்க. ஓகேங்களா? ஸோ இது ஓவராலாக வீக்லி அந்த ஓவராலாக கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 28ஆம் தேதிக்கு ஒரு 5,000 லாஸுங்க. 29ஆம் தேதிக்கு ஒரு க்ரூட்ல ஒரு 3,000 லாஸு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட்டுங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ப்ராஃபிட் வந்திருந்தது. 30ஆம் தேதி அந்த கால்ஸ் ப்ரொவைட் பண்ணல. 1ஆம் தேதி ஹாலிடேவாக போச்சு. நேற்று 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 23,497 ரூபாய்ங்க. ஸோ ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 55,112 ரூபாய்ங்க. இதில் இத்தனைக்கு நம்ம 2 நாள் நம்ம எந்த கால்ஸும் இல்லை, லீவு. நான் ஒரு நாள் கால் கொடுக்கல. M6 ஹாலிடே வந்தது, சாரி NSE ஹாலிடே வந்தது. அந்த ஈவினிங் எந்த கால் ப்ரொவைட் பண்ணலைங்க. ஸோ 55,112 ரூபா ப்ராஃபிட்டுங்க. இதுக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 74,500 ப்ராஃபிட்டுங்க. ஓகேங்களா? அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா 80,700 ப்ராஃபிட்டுங்க. அதுக்கு முந்தின வாரம் எடுத்துட்டீங்கன்னா 29,850 ரூபாய்ங்க. 29,850 ப்ராஃபிட்டுங்க. அடுத்தது 80,700 ப்ராஃபிட்டுங்க. அடுத்தது 74,500 ப்ராஃபிட்டுங்க. ஸோ இந்த வாரம் எடுத்தீங்கன்னா 55,112 ரூபாய்ங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,39,892 ரூபாய். நீங்க டாக்ஸ் என்னதான் கமிஷன் எல்லாம் கழிச்சு போட்டாலும் கூட மோரலஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2,25,000 ரூபாய் பக்கம் நாம ஒரு 4 வாரத்தில் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிருக்குது. நம்மளுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்ங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி 3 வாரமா விர்ச்சுவல் கொடுத்துருந்தோம். இந்த வாரம் தான் ஆக்சுவல் போயிருக்கோம். நீங்க வரக்கூடிய காலங்களில், வரக்கூடிய வாரங்களில் நீங்க கம்பல்சரி லைவ் மார்க்கெட்டு தான் பார்ப்பீங்க. நாங்கள் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம், என்ன எடுத்தோம். உங்களுக்கு கம்பல்சரி எவ்ரிடே மார்னிங் என்ன பேலன்ஸ் இருக்கு, அந்த அக்கௌண்ட்டை அப்படியே உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்போம். ஸ்க்ரீனில் விஷுவல் காமிச்சிட்டே இருப்போம். நீங்கள் பாருங்க, விஷுவல்ஸ்ல பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுடைய நாலேஜ் பிரகாரம் எடுத்த கால்ஸுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு கேபிட்டல் 1 மந்த்லி டபுள் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது ஒன்லி ஃபார் த எஜுகேஷன், எங்களுக்காக எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான் சொல்றேன். நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் மெம்பர் கிடையாது. ஒன்லி ஃபார் அவர் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு வாரமுக்கும் நான் வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு நீங்க இது பார்க்காம இருந்தால் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போய் பாருங்க. அந்த வீக்லி ரீகேப் வீடியோவில் போய் பாருங்க, என்னென்ன நாங்கள் கொடுத்துருக்கோம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா?
ஸோ இது வந்து ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட்டுங்க. டீசென்ட் சொல்ல நல்ல ப்ராஃபிட். ஒரு வீக்லி பார்த்தீங்கன்னா 80,000 50,000 75,000 ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். 25,000 ஒரு நான் இந்த அதாவது லாஸ் இல்லாமல் கொண்டு போயிட்டு இருக்கோங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக காமிச்சிருக்கேன். ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் விர்ச்சுவல் காமிச்சிருக்கேன். வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு இருக்கும், ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பார்த்துக்குங்க. ஏதாவது உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாது. ஒன்லி ஃபார் அவர் எஜுகேஷன் பர்பஸ். என்னோட யூடியூப் சேனல் இங்கே இருக்குது, நீங்கள் உள்ள போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.